வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனசார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் நம்பர் 1 உலோகவியலிருந்து 1.3 இப்போ பாருங்கள், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். இதில் இருக்கிற தத்துவம் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தத்துவம் இதை பார்க்கலாம். பொதுவாக உலோகத்தை மண்ணிலேருந்து பிரித்தெடுக்கிறதுல நம்ம 3 முக்கிய படிகள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மண்ணிலேருந்து வெட்டி எடுத்த தாதுவை அடர்ப்பித்தல் செய்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவை உலோக ஆக்சைடுகளாக மாற்றுறோம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பண்படா உலோகத்தை தூய்மையாக்குதல். ஸோ இந்த மாதிரி 3 படிநிலைகள் இருக்குது. இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா அதில் 2வது படிநிலை பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். தாதுவை அடர்ப்பித்தல் செஞ்சு அடுத்து நம்ம செய்ய போகிற 2வது படி இது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். பாயிண்ட் 1 பாருங்கள், தாதுவை நம்ம உலோகத்தின் ஆக்சைடாக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு தாது இருக்குது. இந்த தாதுவோட ஆக்சிஜனை சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது இந்த தாதுவில் இருக்கிற உலோகம் மெட்டல் எம்னு வச்சுக்கலாம். இது ஆக்சிஜனோட சேர்ந்து உலோக ஆக்சைடு MO அப்படின்னு மாறும். அடுத்து இந்த உலோக ஆக்சைடு MO எடுத்துக்கிட்டு ஓகே, ஸோ MO எடுத்துக்கிட்டு இதை தேவையான ஒடுக்குகரணி, உதாரணத்துக்கு ஜிங்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உலோகத்தோட போட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடுன்னு போயிடும். அப்போ தேவையான உலோகம் நமக்கு கிடைக்கும். இந்த தேவையான உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த M ஆனது கொஞ்சம் மாசுவோடு இருக்கும். இப்போ மாசுவை பெற்றுள்ள இந்த உலோகத்தை தான் பண்படா உலோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தாதுவிலேருந்து எப்படி பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கிற தலைப்பு. ஸோ 2வது படி பாருங்கள், உலோக ஆக்சைடை அதாவது MOவை நம்ம என்னவா மாற்றுறோம்? தனிம உலோகம் M-ஆக ஒடுக்கம் செய்கிறோம். ஆக்சிஜனை நீக்கிறதுனால இந்த செயல்பாட்டை நம்ம ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பாயிண்ட் நம்பர் 2ல் கொடுத்துருக்காங்க, அதாவது படி 2. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா அடர்ப்பிக்கப்பட்ட தாதுவானது ஏன் ஆக்சைடாக மாற்றப்படுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். உலோகத்தோட சேர்மங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3rd லைனில் எந்த ஒரு உலோகத்தோட சேர்மம் எடுத்திங்கனாலும் சரி, அதாவது உலோக குளோரைடு, உலோக சல்ஃபேட்டு இல்லை உலோக சல்ஃபைடு இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த உலோக ஆக்சைடு மட்டும் மிக ஈஸியாக ஒடுக்கமடையும் தன்மை கொண்டது. அதனால் அதாவது ஒடுக்கமடையும் தன்மை கொண்டதுன்னா MOன்னு மாற்றிட்டிங்கன்னா அதில் ஆக்சிஜனை ஈஸியாக வெளியில் எடுத்துட முடியும். M-ஆ இந்த 2வது படியை சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற தாதுவை உலோக ஆக்சைடாக மாற்றி அந்த உலோக ஆக்சைடை ஒடுக்கம் செய்கிறோம். சப்போஸ் நீங்கள் உலோக குளோரைடாக மாற்றி அப்புறம் அதை ஒடுக்கம் செய்யலாம் அல்லது குளோரினை நீக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும், பொருளாதார செலவு அதிகம் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஆக்சைடாக மாற்றுறோம். ரைட். அப்போ உலோக தாதுவில் உலோகங்கள் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் ஆக்சிஜனேற்ற நிலையை தான் பெற்றிருக்கும். பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் தாதுவில் இருக்கும். அப்போ நமக்கு ஈஸியாக உலோகமாக மாற்றணுன்னா ஒடுக்கம் அடைய செய்யணும். அதுக்கு ஆக்சிஜனேற்ற செஞ்சு ஆக்சிஜனை நீக்கிறோம் அப்படின்னா இந்த செயல் எளிமையாக நிகழ்த்த முடியும். அப்போ நமக்கு உலோகமானது M ஈஸியாக கிடச்சிருது. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த கண்டென்ட் தான் இந்த பேரா முழுக்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அடுத்து இந்த பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல்ல இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, தாதுவில் இருக்கிற உலோகத்தை உலோக ஆக்சைடாக மாற்றுதல், அதுதான் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா 1.3.1 தாதுக்களை ஆக்சைடுகளாக மாற்றுதல். இதில் நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று வறுத்தல், இதை ரோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காற்றில்லா சூழலில் வறுத்தல். இது இதுக்கு அடுத்து இருக்கிற தலைப்பாக இருக்கும். இந்த 2 முறைகளையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புதிய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.